முதலில் ஒரு உண்மையை நேரடியாக சொல்லட்டுமா? ஒரு வருடம், ஒரே ஒரு வருடம், உங்கள் முழு வாழ்க்கையையும் திருப்பி எழுதக்கூடிய சக்தி கொண்டது. 2026 உங்கள் வாழ்க்கையின் பெஸ்ட் இயராக மாறணும்னா அதிர்ஷ்டம் தேவையில்லை, சூப்பர் டேலண்ட் தேவையில்லை. தேவை சரியான முடிவுகள், தொடர்ச்சியான முடிவுகள். வெற்றி ஒரே நாளில் வராது, ஒரே மோட்டிவேஷன் ஸ்பீச்ல வராது. அது தினமும் எடுக்கப்படும் சின்ன சின்ன ஆனா சரியான முடிவுகளின் விளைவு. இந்த வீடியோ இனிமையாக இருக்காது, கம்ஃபர்ட்டா இருக்காது, ஆனா ஆனஸ்டா இருக்கும். உண்மையை ஏற்க தயாரா இருந்தா இந்த வீடியோ உங்கள் வாழ்க்கையை ஷேக் பண்ணும். 1. அட்டென்ஷன் ஸ்பேன், உங்கள் முதல் பெரிய எதிரி. 2026இல் நீங்கள் முன்னேறாம இருக்க ஒரே ஒரு காரணம் போதும்: கவனமில்லாமை. இன்றைய உலகத்தில் பெரும்பாலானவர்களால் ஒரு விஷயத்தில் 10 நிமிடம் கூட ஃபோக்கஸ் பண்ண முடியல. கவனம் இல்லைன்னா கற்றல் இல்லை, ஸ்கில் இல்லை, growth இல்லை, சக்சஸ் இல்லை. சிம்பிள் ஈக்குவேஷன். அதனால ஒரு டிசிஷன் எடுக்கணும். உங்கள் மூளையை மீண்டும் உங்கள் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வர 7-day டோபமைன் டீடாக்ஸ். ரீல்ஸ், மீம்ஸ், எண்ட்லெஸ் ஸ்க்ராலிங் இதெல்லாம் என்டர்டெயின்மெண்ட் இல்லை, அவை டிஸ்ட்ராக்ஷன். டெம்பரவரியா ஸ்டாப் கொடுங்க. இது தண்டனை இல்லை, ரீசெட். அது ரொம்ப கஷ்டம்னா டோபமைன் லோடிங் யூஸ் பண்ணுங்க. முக்கியமான வேலை முடிச்ச பிறகே சோஷியல் மீடியா. கண்ட்ரோல் நீங்க இல்லை, அது உங்களை கண்ட்ரோல் பண்ணது என்றால் 2026 உங்களுக்கு இல்லை. 2. மூட், யுவர் ஹிடன் சூப்பர் பவர். இது ரொம்ப அண்டர் ரேட்டட், ஆனா ரொம்ப பவர்ஃபுல். உங்கள் மனநிலைதான் உங்கள் வாழ்க்கையின் என்ஜின். நீங்க தினமும் ஸ்ட்ரெஸ்ல, நெகட்டிவிட்டியில, இரிட்டேஷன்ல இருந்தா நீங்க எவ்வளவு டேலண்டா இருந்தாலும் பெருசா பில்ட் பண்ண முடியாது. அதனால கவனிங்க, யார், எது உங்கள் மூடை தினமும் ட்ரெயின் பண்ணுது? மனிதர்களா, பழக்கங்களா, கண்டென்ட்டா? தேவைப்பட்டா கட் பண்ணுங்க. இது அரகன்ஸ் இல்லை, செல்ஃபிஷ் இல்லை, இது செல்ஃப் ரெஸ்பெக்ட். காம் மைண்ட் தான் பவர்ஃபுல் மைண்ட். 3. கோல்ஸ். ஏன் பெரும்பாலானவர்கள் ஸ்டக்கா இருக்காங்க? இப்ப முக்கியமான பாயிண்ட். பலர் கடுமையாக உழைக்கிறார்கள், ஆனா வாழ்க்கை அசையவே மாட்டேங்குது. ஏன் தெரியுமா? தவறான திசை. கோல் இல்லாத வாழ்க்கை என்பது டெஸ்டினேஷன் இல்லாம டிரைவ் பண்ற மாதிரி. 2026இல் ஃபெயில் ஆக மிக ஈஸி வே கோல் இல்லாமல் வாழுறது. உங்கள் கோல்ஸை 3 பகுதிகளாக பிரியுங்கள். 1. கல்வி மற்றும் ஸ்கில்ஸ். 2. பணம் மற்றும் கரியர். 3. உடல் மற்றும் ஆரோக்கியம். இந்த 3இல் ஒன்றாவது சரியில்லைன்னா வாழ்க்கை இம்பேலன்ஸ் ஆகும். இப்போ ஹோல் இயரை 4 காலாண்டுகளாக பிரியுங்கள். ஒவ்வொரு காலாண்டிலும் ஒரே ஒரு மெயின் பிரையாரிட்டி. எல்லாவற்றையும் ஒரே நேரத்தில் சரி பண்ண ட்ரை பண்ணாதீங்க. அது டிசிப்ளின் இல்லை, அது கன்ஃபியூஷன். ஃபோக்கஸ் வந்தாதான் ரிசல்ட்ஸ் வரும். 4. ட்ராக்கிங். பிஸி இல்ல, ப்ராக்ரஸ். இப்போ ஒரு கேள்வி: நீங்க உண்மையிலேயே முன்னேறுகிறீர்களா அல்லது பிஸியா இருக்கிறீங்களா? பெரும்பாலானவர்களுக்கு இந்த வித்தியாசமே தெரியாது. ரூல் 1 நினைவில் வையுங்க: வாட் கெட்ஸ் மெஷர்ட் கெட்ஸ் இம்ப்ரூவ்ட். மெஷர் பண்ணாத விஷயம் எப்பவும் இம்ப்ரூவ் ஆகாது. ட்ராக் பண்ண வேண்டியது தினமும் நேரம் எங்கே போகுது, கற்றுக்கொள்ற ஸ்கில்ஸ், சம்பாதிக்கிற பணம், உடல்நிலை, பழக்கங்கள். ஃபேன்சி ஆப் தேவையில்லை, நோட்புக் போதும், எக்ஸல் ஷீட் போதும். பெர்ஃபெக்டா ஆகலேண்டாம், கன்சிஸ்டன்டாக இருங்க. ஒரு வாரம் ட்ராக் பண்ணினாலே ஒரு உண்மை தெரியும்: எங்கே உங்கள் நேரமும் உங்கள் சக்தியும் உங்கள் வாழ்க்கையும் வீணாகுது. 5. அலோன் டைம், வாழ்க்கை கிளியர் ஆகும் இடம். இது கடைசி பாயிண்ட், ஆனா மிக பவர்ஃபுல். தினமும் உங்களுக்காக மட்டும் 2 மணி நேரம். உலகம் எப்பவும் உங்கள் கவனத்தை திருட முயற்சிக்கும். நோட்டிஃபிகேஷன்ஸ், மெசேஜஸ், ஒப்பீனியன்ஸ், அதிலிருந்து விலகினால்தான் உங்கள் சொந்த சிந்தனை சத்தமா கேட்க ஆரம்பிக்கும். இந்த நேரத்தை யூஸ் பண்ணுங்க. சிந்திக்க, எழுத, கற்க, திட்டமிட, உருவாக்க. இங்கதான் உங்கள் வாழ்க்கையின் டைரக்ஷன் கிளியர் ஆகும். 2 மணி நேரம் முடியலன்னா 30 நிமிடத்திலிருந்து தொடங்குங்க. டியூரேஷன் முக்கியமில்லை, கன்சிஸ்டன்சி தான் முக்கியம். குவிக் ரிமைண்டர்: கோல்ஸ் டைரக்ஷன் தரும், ட்ராக்கிங் ட்ரூத் காட்டும், அலோன் டைம் கிளாரிட்டி தரும். இந்த 3ஐயும் 2026இல் சரியாக செய்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கை நெக்ஸ்ட் லெவலுக்கு போகாமல் இருக்காது. ஒரே ஒரு நல்ல வருடம் போதும் முழு வாழ்க்கையை மாற்ற. 2026 அந்த வருடமாக இருக்கட்டும். நல்ல நாட்கள் வரும்,
மோசமான நாட்களும் வரும். ஆனா ஒரு விதி மட்டும், உங்கள் முயற்சிக்கு விடுமுறை நாள் இருக்கக்கூடாது. கன்சிஸ்டன்சி தான் உங்கள் உண்மையான சூப்பர் பவர். 2026க்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். இந்த வருடம் உங்கள் வாழ்க்கையை மாற்றும் ஆண்டாக மாறட்டும். மீண்டும் சந்திப்போம்.